everyone, vanakkam, welcome back to my channel. Let's step into a new journey of my life. So today I will be sharing the video of my final hospital backpacking for my little one. So this video will be really helpful for those first mom to be to stay organized and to make you stress free. So first பார்த்தீங்க அப்படின்னா நம்ம மாம் நீட் பத்தளவு நான் வந்து டிஸ்போசபிள் மேட்டர்னிட்டி பேண்டீஸ் எவரி அப்படிங்கிற பிராண்ட்லேருந்து வாங்கியிருந்தேன். இதுக்கப்புறம் நெக்ஸ்ட் நமக்கு இம்பார்ட் ஆனது நம்மளோட க்ளோத் சைட் பார்த்தோன்னா நமக்கு டவல் அண்ட் நமக்கு வந்து ஹோம் கம்மிங் அவுட்ஃபிட் ஒன்று, அப்புறம் நர்சிங் ட்ரெஸ் இல்லைனா ஸ்லீப் சூட்ஸ், உங்களுக்கு எது கம்ஃபர்டபுள் வேராக இருக்குமோ அந்த வேறு நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. இந்த ரெண்டு மேட்டர்னிட்டி ட்ரெஸ்லையுமே நான் வந்து ஒன்று வந்து டபுள் சைட் ஜிப்பு அண்ட் இன்னொன்று வந்து சிங்கிள் ஜிப். ஸோ அந்த டைம் நமக்கு எது கம்ஃபர்டபுளாக இருக்கும் ஃபீடிங்க்கு அப்படி பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு நான் ரெண்டு டைப் ஆஃப் கவுன்ஸுமே எடுத்து வச்சுட்டேன். அப்புறம் பேண்டீஸ்லாம் டிஸ்போஸ் பண்ணுறதுக்காக டிஸ்போசபிள் பேக் ரெண்டு வாங்கியிருந்தேன் பி-சேஃப் அப்படிங்கிற பிராண்ட்லேருந்து. நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா நர்சிங் ப்ரா வந்து இந்த நார்மலாக ஃபீடிங் ப்ரா போத்தீஸ்லேயே நான் பர்ச்சேஸ் பண்ணிட்டேன். இது வந்து ஆன்லைன் வெப்சைட்டில் வாங்கியிருந்து நீங்கள் வந்து கண்டிப்பாக செக் அவுட் பண்ணி பாருங்கள். இது 3 கலர்ஸ் இருக்குது அண்ட் எக்ஸ்ட்ரா ஸ்டாப்மே இருக்குது. கப்பு இருக்குது, நமக்கு தேவையில்லை அப்படின்னா வி கேன் ரிமூவ் பண்ணிக்கலாம். அப்புறம் டாய்லெட்டரிஸ் பேக் பண்ணும், அப்புறம் ஸ்கின் கேர். ஸோ டாய்லெட்டர்ஸ்க்கு இந்த மாதிரி ரெசார்ட்டில் கொடுக்குறதே நான் வந்து எடுத்து பேக் பண்ணிக்க போகிறேன். அண்ட் பேர் ஆஃப் சாக்ஸ். ஸோ மாமுக்கு வந்து திங்ஸ் வந்து கொஞ்சம் கம்மி தான் பேபியை கம்பேர் பண்ணும் போது. இது பார்த்திங்கன்னா மேட்டர்னிட்டி பேண்டீஸ் இன்கேஸ் தேவைப்பட்டால் அப்படிங்கிறதுக்காக இதை எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் ரொம்பவே இம்பார்ட்டன்ட் திங் என்ன பார்த்திங்கன்னா ஸ்கேன் ரிப்போர்ட், நம்மளோட ஐடி ப்ரூஃப் இது எல்லாமே. ஸோ மணி பவுச்சு அண்ட் தென் வந்து RCH புக்கு, அப்புறம் ஸ்கேன் ரிப்போர்ட்ஸ். யூஸ்வலாக நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு எவ்ரி செக்கப்புக்கு கேரி பண்ணிட்டு போகிற ஃபைல்ஸ் எல்லாமே மறக்காமல் எடுத்து ஒரு பேக்கில் செப்பரேட்டாக நம்ம வச்சுக்கலாம். ஸோ அட்மிஷன் டைமில் நமக்கு இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கப்புறம் மாமுக்கு அவ்வளோதான். இது போக நம்ம வந்து நமக்கு பர்சனலாக யூஸ் ஆகுறது என்ன பார்த்திங்கன்னா ஃபீடிங் ஏப்ரான் அண்ட் வந்து ஃபீடிங் பில்லோ இன்னுமே எனக்கு வந்து ரிசீவ் ஆகலை. எல்லாமே பார்த்திங்கன்னா 1 மந்த்தாக நான் வந்து ரிசர்ச் பண்ணி நிறையா ஆன்லைன் இன்ஸ்டாகிராம் வெப்சைட் பார்த்து எது வந்து நமக்கு அஃபோர்டபுள், எது குவாலிட்டி வைஸ் பெஸ்ட்டுங்கிற மாதிரி பார்த்து தான் நான் எல்லாமே வந்து சூஸ் பண்ணி நான் வாங்கியிருந்தேன். ஸோ நாளைக்கு தான் இந்த பார்சல் ரிசீவ் ஆகிற மாதிரி இருந்துச்சு. ஸோ நான் வந்து உங்களுக்கு ஃபைனலாக நான் வந்து பில்லோ காமிக்கிறேன், ஃபீடிங் பில்லோ. ஸோ இது பார்த்திங்கன்னா ஜிராஃபி பிரிண்ட் போட்டு நிறைய பிரிண்ட்ஸ் அவைலபிளாக இருக்குது அண்ட் ரொம்பவே ஸ்மூத்தாக இருந்தது. லென்த் வைஸ் நல்லா இருந்துச்சு, கம்ஃபியாகவும் இருந்தது. ட்ராவல் டைமில் ஹாஸ்பிட்டலேருந்து வரும்போது நான் இந்த ஆப்ரான் போட்டு தான் வந்து ஃபீட் பண்ணேன். ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருந்தது. பேபி பொறுத்தளவு ஃபஸ்ட் நமக்கு தேவையானது நம்ம திங்ஸ் பார்த்தோன்னா நெக்ஸ்ட் we can மூவ் ஆன் டு பேபியோட க்ளோத்ஸ். ஃபஸ்ட்டு டயப்பர். இது வந்து ஆல்டர் அப்படிங்கிற பிராண்ட்லேருந்து வாங்கியிருந்தேன். இது வந்து பேம்பு ஃப்ரீ டயப்பர் சொல்கிறாங்க, ரேஷ் ஃப்ரீ. ஸோ என்னோடய பேபிக்கு இது யூஸ் பண்ணி எந்த ரேஷ் எதுவுமே வரல. ஸோ நான் யூஸ் பண்ணிட்டு தான் நான் இந்த வீடியோ வந்து அப்லோட் பண்ணுறேன். அப்போ தான் நிறைய மாமுக்கு வந்து ஐடியாஸ் கிடைக்கும். ஃபஸ்ட் நம்ம மாம் டிபியாக இருக்கோம் அப்படின்னா நமக்கு பேபியை ஹேண்டில் பண்ணுறதுக்கு கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கும். அட் த டைமில் நம்ம அந்த கேரியர் நெஸ்ட்டு அப்புறம் வேக்சின் போடுறதுக்கெலாம் இது கேரி பண்ணிட்டு போகலாம் பேபியை. ஸோ ரொம்பவே யூஸாக இருக்கும். அதனால் இந்த கேரியர் நெஸ்ட்டு ட்ரை ஷீட் 2 வாங்கியிருந்தேன் ஃப்ரம் லவ் லேப். அதுக்கப்புறம் வந்து வெட் வைப்ஸ் பொறுத்தவரை மதர் ஸ்பேஷ் போயிட்டேன். ஸோ மதர் ஸ்பேஷில் ஆஃபரும் போயிட்டு இருந்தனால எனக்கு வந்து இந்த க்யூட்டான ஸ்மால் பவுச் வந்து ஆஃபரில் ஃப்ரீயாக கிஃப்டாக கொடுத்தாங்க. டிட்டர்ஜென்ட் பொறுத்தளவில் அதுவுமே நான் மதர் ஸ்பேஷ் பவர்ட் பிளான்ட் அந்த டிட்டர்ஜென்ட் தான் யூஸ் பண்ணியிருந்தேன். நான் க்ளோத்ஸ்லாம் யூஸ் பண்ணிவிட்டு வாஷ் பண்ணனால நான் டிட்டர்ஜென்ட் வந்து என்னால் அந்த வீடியோவில் வந்து காமிக்க முடியல. பட் அந்த டிட்டர்ஜென்ட்டு தான் நான் யூஸ் பண்ணேன். மைல்டாக யூஸ் பண்ணிட்டு பேபி கிளாத்ஸ்லாம் வாஷ் பண்ணுறதுக்கு ரொம்பவே நீட்டாக ஜென்டிலாக ஃப்ராக்ரன்ஸ் இல்லாமல் மைல்டாக இருந்தது. ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா செபாமெட் தான் நான் டாய்லெட்டரிஸ், பேபியோட ஷாம்பூ, ரேஷ் க்ரீம் அண்ட் ஜென்டில் வாஷோ. இது வந்து பேபி பவுச்சாக யூஸ் பண்ணிக்கலாம் டிசைட் பண்ணிட்டு இதில் வந்து வெட் வைப்ஸ், அதுக்கப்புறம் பேபியோட டாய்லெட்டரிஸ், அதுக்கப்புறம் நெயில் ட்ரிம்மர். ஸோ இதெல்லாமே இந்த பவுச்சில் நான் வந்து பேக் பண்ணலாம் அப்படின்ட்டு ஐடியா பண்ணியிருக்கேன். ஸோ நம்மளோட திங்ஸ் தனியாக ஒரு பவுச்சும் பேபியோட திங்ஸும் தனியாக பேக் பண்ணிக்கிட்டால் நமக்கு ஆக்சஸ் பண்ணுறதுக்கு அந்த டைமில் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கப்புறம் ஸ்வாடில் க்ளோத்தை பொறுத்தளவில் நான் வந்து சேம் வெப்சைட்டில் தான் வந்து ஆன்லைன் வெப்சைட்டில் தான் வாங்கியிருந்தேன். இல்லை 3 கலர்ஸ் இருக்குது. பிங்க்கு, லாவெண்டர் வாங்கியிருந்தேன் அண்ட் தென் ஒயிட்.
இதில் எல்லாமே பிரிண்ட்ஸ் வந்து சூப்பராக இருந்துச்சு. பேட்டர்ன் பட்டர்ஃப்ளை பேட்டர்ன். ஸோ பேபிக்கு என்னோடய பேபி வந்து வின்டர் சீசனுங்கிறனால எனக்கு இந்த ஸ்வாடல் கிளாத் வந்து ரொம்பவே யூஸாக இருந்தது. அண்ட் ஸ்வெட்டருமே நான் இது கூட வந்து வாங்கி வச்சுக்கிட்டேன். ஸோ நீங்கள் வந்து காமனான திங்ஸ் தான் நான் வந்து காமிச்சிருக்கேன். பிகாஸ் எல்லாருமே வீடியோ வந்து பார்க்குறனால. ஸோ வின்டர் சீசனாக இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் வந்து ஸ்வெட்டர் வாங்கி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஒரு ஒன் சீஸ் அண்ட் தென் வந்து பர்ப் கிளாத் வந்து 2 கேரி பண்ணுறனால நான் 1 or 2 எடுத்துக்கிட்டேன். மற்றபடி நீங்கள் இனிஷியலாக பர்ச்சேஸ் பண்ணுறதா இருந்தால் நீங்கள் ஒரு 5 அப்படி பர்ச்சேஸ் பண்ணிட்டீங்கன்னா நம்ம அப் டு 6 months கூட யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பேபியோட டவல், நார்மல் டவல் தான். அதுக்கப்புறம் இது என்ன பார்த்திங்கன்னா ட்ரெடிஷ்னல் டயப்பர். இது வந்து காட்டன் கிளாத் வந்து செப்பரேட்டாக சரவணா ஸ்டோர்ஸில் வந்து நாங்கள் பர்ச்சேஸ் பண்ணி அதை கட் பண்ணி நான் வந்து எண்ட்ஸ்லாம் ஸ்டிச் பண்ணி வச்சுக்கிட்டோம். ஸோ இது வந்து இனிஷியல் ஸ்டேஜில் யூஸ் ஆகும். ஸோ பேபியை நம்ம ஃபஸ்ட்டு எதில் வாங்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா ரிசீவிங் பிளாங்கெட். ஸோ இந்த ரிசீவிங் பிளாங்கெட்டில் நான் வந்து பேபியை வந்து ஹஸ்பண்ட் ரிசீவ் பண்ண போகிறனால இந்த மாதிரி க்ரீன் கலர் எனக்கு இந்த பிரிண்ட் பிடிச்சனால இது பிக் பண்ணிட்டேன். அண்ட் இது கம்ப்ளீட்டாக மஸ்லின் டவல். இது மஸ்லின் பாத் டவல். இதுவும் வந்து பேபிக்கு டவல். சரி, அந்த டவலும் யூஸ் பண்ணிக்கலாம், இதுவும் யூஸ் பண்ணிக்கலாம். 2 டவலுமே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்கிறனால 2மே நான் வந்து பேக் பண்ணி வச்சுட்டேன். இது ஹூடட் டவல், பேண்டா பிரிண்ட் போட்டது. இதுவுமே கம்ப்ளீட்லி மஸ்லின். அண்ட் க்ளோத்ஸை பொறுத்தளவில் 5 ஜாட் நான் நாப்லாஸ் வாங்கியிருந்தேன். அண்ட் வந்து பட்டன் ஜாப்லாஸ் அண்ட் நாப்பீஸுமே நான் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். இப்போ இனிஷியல் ஸ்டேஜ் நமக்கு நாப்பீஸ் தேவைப்படாது. ஸோ நெக்ஸ்ட்டு டைம் ட்ரெடிஷ்னல் டயப்பர்லாம் யூஸ் பண்ணதுக்கப்புறம் அது கண்டிப்பாக யூஸ் ஆகுறனால அதுவுமே நான் நாப்பீஸ். அப்புறம் வந்து பிப்ஸை பொறுத்தளவு கம்ப்ளீட்டாக வந்து மஸ்லின்லேயே நான் வந்து போயிட்டேன். எல்லாமே கம்ப்ளீட்லி மஸ்லின். பட் ஸ்வெட்டர் மட்டும் நான் வந்து வாங்கியிருந்தேன். இதுக்கப்புறம் இந்த க்யூட்டான ஒரு பேபி ஃப்ராக். சரி, கேர்ள் பேபியாக இருந்தால் யூஸ் ஆகுமேன்னு சொல்லிட்டு இந்த ஃப்ராக் வாங்கியிருந்தேன். அப்புறம் மஸ்லின் பிப்ஸ். ஸோ இதுலேயுமே நான் வந்து பார்த்து எனக்கு என்ன பிரிண்ட்ஸ் பிடிச்சதோ அதுதான் சூஸ் பண்ணியிருந்தேன். அப்புறம் கேப்ஸ், பிட் அண்ட் பூட்டிஸ். இது பார்த்திங்க அப்படின்னா தொட்டில் கிளாத்து. ஸோ கிராடில் நம்ம பண்ணோம் அப்படின்னா அதுக்கு பியூரான காட்டன் கிளாத் அண்ட் ஜிப்பர் பாட்டில். ஸோ ஃபைனலாக இந்த மாதிரி நோட் டவுன் பண்ணி வச்சுக்கிட்டு செக்லிஸ்ட் பண்ணிங்க. பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் நோட் டவுன் பண்ணேன். அண்ட் ஹாஸ்பிட்டல் போகிறதுக்கு முன்னாடியும் நான் வந்து என்னென்ன மார்க் பண்ணி வைக்கணுங்கிறத டிசைட் பண்ணிட்டேன். அப்புறம் டிஷ்யூ பேப்பர், நியூஸ் பேப்பர், இதெல்லாம் யூஸ்வலாக வந்து ஜென்ரலான திங்ஸு. இதில் பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக டாய்லெட்டரிஸ் பேக் பண்ணிட்டேன். அண்ட் பக்கத்தில் இருக்க பவுச்சில் வந்து ஸ்கின் கேர், சும்மா ஒரு காம்பேக்ட் பவுடர் அண்ட் லிப் பாம், அப்புறம் கோம்பு, அவ்வளோதான். ஜஸ்ட்டு நம்ம வரும்போது இது வந்து பாத்ரூம் ஸ்லிப்பர். அது போக நம்மளோட ரிப்போர்ட்ஸ் எல்லாமே இந்த ஜூட் பேக்கில் இருக்குது. அண்ட் இது போக நீங்கள் வந்து என்ன கேரி பண்ணிக்கணும் பார்த்திங்கன்னா நைஃப் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ஸ்பூன்ஸு, கிளாஸ், ஒரு டிஃபன் பாக்ஸ் இதெல்லாமே யூஸ் ஆகும். ஸோ இது வந்து ரொம்பவே எனக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் மொஸ்கிட்டோ பெட். அண்ட் ஃபைனலாக பார்த்திங்கன்னா நான் ஆர்டர் பண்ணால எனக்கு வந்து ஒரு ஃப்ரீ கிஃப்ட் வந்துச்சு. ஸோ அதுதான் அந்த கிஃப்ட்டு. இதில் வந்து எனக்கு சீரம் அண்ட் மாய்ஸ்சரைசரிங் வந்துச்சு. ரொம்பவே நல்லா இருந்தது. இது கூட சாட்டின் கிளாத்தில் பில்லோ. ஸோ இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவுக்கு சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னொரு வீடியோவில் உங்கள் எல்லோரும் மீட் பண்ணுறேன். பாய்.